வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்று ஒரு காணொளி. இன்றைக்கி என்ன காணொளி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனது அலுவலகத்தில் இருந்து எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஊட்டி மசினக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் போயிருந்தோம். அந்த மலை மேலே போயிருந்தப்போ ஒரு விபூதி முருகன் கோவில் அப்படியும் போயிருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்மெல்லாம் இன்ப சுற்றுலா போகிறவங்க. இப்போ அலுவலகத்துலேருந்து எல்லோரும் இன்பமாக சந்தோஷமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி போகிறோம். ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், அதாவது இங்கேருந்து கிளம்பும் போதே என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய வலிமை இது நடந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்கேருந்து போகும்போதே ஒரு மலை மேலே போகிறோம், ஒரு முருகரை பார்க்கலான்னா எப்படி அப்படின்னு மனசுக்குள்ளே ஏக்கம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது போகிற அன்னைக்கே ட்ரெயின் ரொம்ப டிலே. அப்புறம் ஒரு வழியாக போய் அங்கே இறங்கியாச்சு. இறங்கினோடனே அந்த கார் டிரைவர்ஸ் எல்லாருமே எங்களை கூப்பிட்டு போனது பார்த்திங்கன்னா, ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு விபூதி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு இடம். ஸோ ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு தென்றல் காற்று, அப்படியே காற்றெல்லாம் ஜிலு 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 ஜிலுன்னு இருந்தது. அந்த கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த முருகர் உண்மையிலே அன்னைக்கு ஊட்டியில் போய் மற்றதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணதுங்கிறத விட என்னுடைய மனதுக்கு நான் அந்த ஒரு இடத்துலையே முழுமையான மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியில் இருந்தேன். ஸோ வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது. அன்புங்கிறத நம்ம வார்த்தை இதுதான், அன்புங்கிற வார்த்தையை வச்சு நம்ம அன்புங்கிறத டெட்டர்மைன் பண்ண முடியாது இல்லையா? அது மாதிரி தான் அது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது போக ஊட்டி மசினக்குடி. இந்த மசினக்குடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் வாழக்கூடிய இடம். அதாவது புலிலாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் எந்த புலியும் பார்க்கல. மான்கள் நிறையா இருந்தது, காட்டு பன்றிகள் இருந்தது, யானை வர்ற வழியில் ரிட்டனில் யானைகளை பார்த்தோம், காட்டு யானைகளை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான். இது மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அப்புறம் ஊட்டி டீ ஃபேக்ட்ரி இதெல்லாம் போனோம். நல்லா இருந்தது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறீங்க, நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அந்த விபூதி முருகன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அந்த முருகர் அந்த மலை மேலே, அதுவும் அதை சாமியை என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அது இருட்டாக இருந்தது அந்த இடம். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை உண்மையிலே கண்கொள்ளா காட்சி. ஒரு தடவை கண்டிப்பாக அங்கே போய் நம்ம உட்காந்து நல்ல ஒரு தியானம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும். மிக்க நன்றி. அனைவரும் இதை பார்த்து மகிழுங்கள். அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் மிச்சம் உள்ள வீடியோக்கள் நான் உங்களுக்காக தருகிறேன். மிக்க நன்றி. கீழே ஒரு விநாயகர் ஆலயம். டேய் டேய் ஓடாத ஓடாத. அதாவது இன்ப சுற்றுலா நம்ம முருகர் நம்மளை பார்க்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. மெதுவாக வரணும் மெதுவாக வரணும். மேலே ஏறி வந்துட்டோம். நம்ம மலை மேலே போய் முருகரை பார்க்க போகிறோம். ஏய் நில்லை. இப்போது இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல காரில் இறங்கின உடனே மலை மேலே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாய், அதாவது பைரவர்னு தான் சொல்லணும், அது அங்கே இருந்தது. என் கூடயே இங்கேருந்து மலை மேலே வரைக்கும் வந்துச்சு. நின்று, அதுவும் மலை மேலே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வழி தெரியல எனக்கு. படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போச்சு, அதுக்கு மேலே படி தெரியல. ஸோ எப்படி போகிறது அப்படின்னு நான் இப்படி நிற்கேன். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, இப்படி ரைட்டில் போய் அப்படி லெஃப்டில் ஏறிச்சு. உண்மையிலே அது எனக்கு வழிகாட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ அது ஒரு சித்தராகவே நான் நினைத்து மகிழ்கிறேன். அந்த நாயின்னு சொல்லலாம், இல்லை உண்மையிலே எல்லா உயிர்களிடத்தும் அதை வந்து நன்றி உள்ளது ஒரு அன்பு தான் இருக்குது. ஸோ அது நமக்கு வழிகாட்டுச்சு. உண்மையிலே அதை நான் நாயாக கூட பார்க்கலாம மனசுக்குள்ளே மனதார இப்போ கூட நான் நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே வரைக்கும் நின்றுச்சு, மறுபடியும் அது கீழே வரைக்கும் வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாய் தான் கீழேருந்து மேலே வரைக்கும் அவங்க கூட வந்திருக்கு. ஒரு மலை மேலே இருக்கும், ஊட்டியிலேருந்து மசனக்குடி போகிற வழியில் இந்த முருகர் கோவில் இருக்குது, மலை மேலே இருக்குது. இங்கே வர்றத பிளானே கிடையாது, எல்லாம் அவன் போட்ட பிளானு. அத்தனை பேரும் வர்றாங்க, 40 பேர். உண்மையிலே ரொம்ப நன்றி முருகா. வாங்க வாங்க வாங்க, நமச்சிவாய வாங்க, சிவாய. டேய் வா டேய். டேய் டேய் அங்கே இறங்காதீங்க, எங்கடா நில்லுங்க. இந்த இடத்துல இருந்து இப்போ நான் அந்த கொஞ்சம் உயரமாக வந்திருக்கிறேன். ஸோ முருகர் கீழே, இந்த முருகரை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிறேன். ரொம்ப அருமையான